இந்த கோயில் எப்படி உருவானது என்னன்றத அப்படியே சொல்லிடுறேன் நான். புரியுதுங்களா? ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நீளம்பெறை போரும் கீர்த்தினி நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, சிவனடியார்களே, பக்தர்களே, பக்த கோடிகளே, அனைத்து விதமான வாராகி குழந்தைகளே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மபுரி டு மொடக்கேரி, கொல்லப்பட்டி அடுத்த மொடக்கேரியில வந்து மகாகாளி வாராகி பீடம்னு உருவாயிருக்கு. இதை அம்மா கனவுல எனக்கு சொல்லி ஒரு தை மாசம் அமாவாசை இரவுல எனக்கு கனவுல காட்சி கொடுத்து அம்மா உணர்த்தினது. இது இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்த்தின ஒரு விஷயம். ஏற்கனவே எனது 72 அடியில கொல்லாபுரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு. அது எதுன்ட்டு அது ஒரு சின்ன நிகழ்வு. அது அதனால அது நின்றுட்டு இருக்கும்போது நான் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் வீட்டோடய நான் ஒடுங்கிட்டேன். அது அமைதியா உட்காந்துட்டேன். தெய்வம் இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தும் நம்ம யாருக்கு எந்த தீங்கு செய்யல. இப்படி இருந்தோம் அப்படின்னும் போது நான் மன வருத்தத்துல ரொம்ப சப்ஜெக்ட்ல உட்காந்து இருக்கும்போது எனக்கு தை மாசம் அமாவாசை இரவு எனக்கு வெடிகாலம் 5:30 மணிக்கு எனக்கு ஒரு காட்சி வந்தது. எங்க முன்னோர்கள் எங்க தாய் வழி பாட்டி எனக்கு கனவுல இது பண்ணி எனக்கு நிஜமா கண்ணு மூடி இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்ப பேசுறாங்க, அம்மா நீ என்ன ஆள விடுமா, ஏற்கனவே நான் பட்டது போதும், நான் ஏதோ உழைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ற இதுன்னும் போது அந்த அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் விதி கர்மானுடைய விஷயம், இது நீ இன்னொரு ஆலயம் கட்டுற ஒரு விஷயம் இருக்கு, நான் அந்த இடம் காட்டுறேன், அந்த இடத்துக்கு உண்டான வேலையை நீ செய்யணும்னு எங்க பாட்டி சொல்றாங்க. நான் உழைச்சு கூட சாப்பிட்டுக்கிறேமா, என்ன விடுமா அப்படின்ற மாதிரி அவங்கள நான் பேசுறேன். கோபத்தோட பேசும்போது இதுன்ட்டு நான் சொல்லி கேட்கிறேன், நீ என்னடா அப்படின்னு என்ன கண்ணுத்துல ஒரே அடி அடிக்கிறாங்க. எழுந்து பார்த்தா 5 விரலும் பயிஞ்சு இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லும் போது அவங்க கைப்பிடிச்சி இதுல கூட்டு வராங்க. வழி இந்த வழி இந்த இடத்துல நான் ஆட்சி பண்ண போறேன், இங்கதான் நீ எனக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது ஏதாவது ஒரு பெருமையா கூட இருக்கலாம், ஆனா உற்று அப்படின்ற மாதிரி இருந்ததுன்ட்டு மறுபடியும் அதே போல இதுன்ட்டு ஒரு அமாவாசை இரவே வெடிகாலம் அதே மாதிரி 5 மணிக்கு எனக்கு நான் சொல்லி உனக்கு எல்லாமே பண்றேன், நீ இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறேன்னு போது எல்லாமே நான் சில சஞ்சலப்பட்டு என்ன ஆளை விட்டுருமா அப்படின்ற மாதிரி தன்றேன். அதுக்கப்புறமும் உணர்த்தி இங்க ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகத்துல இருந்து அம்மா சுயரூபமா எழுந்து நிக்கிற மாதிரி 2 தெய்வங்கள் இதாகிற மாதிரி எல்லா தெய்வமும் சுத்தரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு காட்சி, எனக்கு உணர்வு வந்ததுனால இது என்னடா இது ஒரு சோதனையா இருக்குது, இது மலை சார்ந்த இடமா இருக்குது, ரொம்ப இதுன்ட்டு இந்த இடத்த எனக்கு கைப்பிடிச்சு கூட்டு காட்டுறாங்க. நான் இங்க அதே போல ஒரு ஆளும் என்னை கூட்டு வர்றாரு. அவரு முன்ன பெண்ணை கூட்டு அவரும் இந்த இடம் தான்ன்றது மாதிரி சொல்றாங்க. என்னடா நம்ம கனவுல பார்த்த இடம் மாதிரியே இருக்கு, இதே தானா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ண பின்னால இதெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டும் கூட 2 வருஷம் நான் விட்டுட்டேன். 2 வருஷம் நான் இதை செய்யறதுக்கு எனக்கு அந்த மன உணர்வே நான் கொடுக்கல. அதுக்கப்புறமும் இந்த நீ செஞ்சுதான் ஆகணுன்ற ஒரு உத்தரவு பண்ணதுனாலதான் இதை உறுதியாவே நான் எடுத்து இது பண்ணதுன்ட்டு எனக்கு கனவுல அம்மா சொல்றாங்க, உலக நாடு எங்க என்ன இடத்துல வரும், எல்லா மக்களும் என்ன இடத்துல வருவாங்க, உன் கடமை மட்டும் செய், நீ ஒரு கருவி அவ்வளவுதான்டாதுன்னு, இது இந்த ஜென்மா எடுத்து நீ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ரைட்டு சந்தோஷமா இதுன்னு எடுத்து இதை அம்பாள் இதனை காளி 16 அடி வாராகி 16 அடி எங்கேயுமே இருக்காது. 10 கரங்களோட அமர்ந்த கோலத்துல 16 அடி உயரம் காளியும் 16 அடி வாராகியும் அந்த அமைப்பை இது பண்ணியிருக்கிறோம். புரியுதுங்களா? இதுல அஷ்டவிதமான காளி, அஷ்டவிதமான வாராகி, அஷ்டவிதமான பைரவர், 8 விதமான விஷயங்களை எங்கேயும் இல்லாத மாதிரி இது ஒரு பெரிய பரிகார ஸ்தலம். இங்க பல லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. திருமண தடை இருக்கிறவங்க, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, திருமணம் 5 வருஷம் 10 வருஷம் திருமணமே நடக்கலன்றவங்க எல்லாம் பல ஆயிரம் பேர் இங்க ரெடியாகி போயிருக்காங்க. திருமண தடை இருந்தா மஞ்சள் மாலை போடணும், குழந்தை வரம் வேணும்னா மஞ்சள் மாலை போடணும், சொத்து பூமி சொத்தால கலகம் வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது சிக்கலா இருந்தா ஒரு 9 வாரம் வேண்டிட்டு போட்டாங்கன்னா அந்த சொத்து தீர்ப்பாயிடுதுங்க. அவங்க மக்கள் சொல்ற விஷயங்கள் இதுன்ட்டு இந்த மாதிரி எனக்கு 9 வாரம் நான் போட்டேன், 5 வாரத்தில் நடந்துச்சு, 3 வாரத்தில் நடந்துச்சுன்னு எத்தனையோ மக்கள் இங்க சொல்றாங்க இதுன்ட்டு. அந்த மாதிரி நோய் நொடியா இருந்தா லவங்க பூ மாலை போட்டு வேண்டிக்கிறாங்க, உடனுக்கு உடனே நல்லாகுது. தொழில் இல்லை, வேலை இல்லை, பணம் இல்லை அப்படின்றவங்க ஏலக்காய் மாலை போட்டு வேண்டுறாங்க. ஏலக்காய் மாலை வாங்கி போட்டு வேண்டிக்கிட்டோம்னா 9 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு தொழில் அமைஞ்சிருது, ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சிருது. இங்க ஒரு செட்டு தீபத்துக்கு கொடுப்பாங்க. 2 தேங்காய் வாங்கி அந்த தேங்காயில இளப்பெண்ணை ஊத்தி வாராய்க்கு தீபம் போட்டோம்னா
கணவன் மணி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, செய்தொழில் மேன்மை, எடுக்கிற விஷயங்கள்ல வந்து சிறப்படைஞ்சிருது. அதே வந்து துர்கைக்கு காளிக்கு வந்து வேப்ப எண்ணெயில தீபம் போடும்போது, அதே தேங்காயில ஒரு தேங்காயில வேப்ப எண்ணெயில தீபம் போடும்போது ஏவல், பில்லி, சூனி, எதிராளி, பகையாளி மந்திரம், செய்வன கட்டு, சூனியம் இது எல்லாமே தவிடுபடி ஆயிடுது. உடனுக்குடனே வந்து ரிலீப் ஆயிடுது. இங்க எலுமிச்சை கனி சுத்தி போட்டுக்கிறதுக்கு வெளியில இருந்து எல்லாம் வராங்க. எல்லா மாநிலத்துல இருந்தும் வராங்க. இங்க கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி எல்லா மாநிலத்துல இருந்தும் வராங்க. சென்னை இந்த 32 மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை அற்புதங்கள் செஞ்சிட்டு அம்மா இதற்கு. உன் உறவு, சொந்த பந்தம், உற்றார் யார் கைவிட்டாலும் என் தாய் கைவிட மாட்டான்றது இது நான் சத்தியம் பண்ணி சொல்ற உண்மை. இதை வந்து என் அனுபவத்துல நான் 50 ஆண்டு காலத்துல நான் இந்த வாராகியை நான் தீட்சை எடுத்து என் குருநாதர் எனக்கு தீட்சை கொடுத்தது 1980 கொடுத்தாரு எனக்கு வாராகி தீட்சை. இன்னைக்கு யூடியூப்ல அதெல்லாம் பார்த்து வாராகின்னா பெரிய சிறப்பு அப்படின்ற மாதிரி தந்துறாங்க. காலங்காலமா என்னுடைய குருநாதருக்கு கொடுத்ததே அப்ப எப்ப கொடுத்திருப்பாங்க பாரு. எனக்கு கொடுத்தே 43 ஆண்டு காலம் ஆகுது. இந்த வாராகி காளியை வந்து உடனே வந்து கல்கத்தா வந்து இதெல்லாம் வந்து போய் நான் வந்து தீட்சை கொடுத்தாரு என் குருநாதர். இங்கிட்டு கூட்டு போய் கல்கத்தாவில் இதுன்னு அந்த நதிக்கரையில இது பண்ணிட்டு அந்த இடத்துல தீட்சை கொடுத்து நான் இது பண்ணி வந்து 48 நாள் தண்ணியில இருந்த நான் ஜபம் பண்ண என் குருநாதர் கொடுத்த இதுன்னு. ஆனா வந்து காளி உபாசகர், வாராகி உபாசகர் நான் இதுன்னு. இன்னைக்கு 43 ஆண்டு காலம் ஆகுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நான் வந்து அந்த டவுன்லயே தருமபுரி இவிஎஸ் தென்னாகர ரோட்லயே எனது வீடு இதுன்னு அந்த இடத்துல நான் வாக்கு சொல்லி இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காட்சி கொடுத்த பின்னால்தான் அந்த இடத்துல வாங்கி இது பண்ணதுண்டு. இங்க தினந்தோறும் ஆலயம் வர மக்களுக்கு அருள் வாக்கு சொல்றோம், ஜோதிடம் பாக்குறோம், பிரசன்னம் பாக்குறோம். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு தினந்தோறும் பார்த்து கொடுக்குறோம். வெள்ளித்திங்கள் செஞ்சினம் தினந்தோறும் இப்ப வந்து பார்த்து கொடுக்குறோம். எல்லா மக்களுக்கும் உண்டானதுன்னு அவங்க ஜாதகம் எடுத்துட்டு வந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாலும் சரி, ஜாதகம் போட்டு கணிச்சு அவங்களுக்கு இது பண்ணி வந்து சொல்றதுன்ட்டு எல்லா பரிகாரங்களும் இங்க செஞ்சு தரோம். கணபதி ஹோமம், துர்க ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் இந்த மாதிரி ஹோமங்கள் வந்து செய்து தரோம். இங்க வந்து அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, தேய்பிர அஷ்டமி, வளர்பிற அஷ்டமி, தேய்பிர பஞ்சமி, வளர்பிற பஞ்சமி, சங்கரகர்த்தி, பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாம் வந்து சிறப்பு பூஜை. தினந்தோறும் இந்த அபிஷேக அலங்காரம் நடக்கும். டெய்லி வந்து அபிஷேக அலங்காரம் நடக்கும். தினந்தோறும் கூட்டம் வந்துட்டே தான் இருப்பாங்க. இந்த தேய்பிர அஷ்டமி, வளர்பிற அஷ்டமி அந்த மாதிரி நாட்கள்ல வந்து அதிகமான வந்து கூட்டங்கள்லாம் வருங்க. எல்லா விதமான இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம், ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள்ல வந்து இங்க வரக்கூடிய மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எந்த வந்து சிறப்பான விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. 10 வருஷம் 5 வருஷம் திருமணம் நடக்கலன்னா திருமணம் நடக்குது. சொத்து விற்கல, சொத்து இதழ்னா சொத்து சிறப்பான விஷயங்கள் உருவாகுது. இங்க வந்து வனதுர்கைன்னு இருக்கு. அந்த வனதுர்கைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாடுல வெளியில இருந்தெல்லாம் வந்து தீபம் போடுறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நாள்ல ராகு காலத்துல வந்து போடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்துல போடுறாங்க. இந்த மாதிரி வந்து 8 விதமான காளி, 8 விதமான வாராகி, 8 விதமான பைரவர் இங்க ஒரே இடத்துலதான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. 8 விதமான பைரவருக்கு அடுத்தது வந்து பைரவர் வரப்போறாருங்க. திருமுருகன் பூண்டி அவினாசியில தான் வேலை நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப இதுன்ட்டு. ஆடி போய் ஆவணி மாசம் வந்து முதல் ஆவணி மாசத்துல வந்து சொர்ணாக்கரசன பைரவர் தூக்கி வந்து பிரதிஷ்டை பண்ண போறோம். ஆவணியில பண்ணோம்னா கார்த்திகையில எங்க குலதெய்வம் சிவன் அண்ணாமலையார், அத கார்த்திகையில தீபம் வந்து இதுல முன்னால வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு கூட தீவிரமான வேலை, காம்பவுண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தீவிரமான வேலை நடந்துட்டு இருக்குது. அது வந்து வர கார்த்திகையில வந்து இது கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம். ஆவணியில வந்து சிலையை கொண்டாந்து பீடத்துல அமைச்சிருவோம். ஏன்னா வந்து கும்பாபிஷேகத்தப்ப செய்ய முடியாது. இது 80 டன்னு ஒரே இது பெரிய உயரமான இது வந்து இது 25 அடி உயரம், பூமி மட்டத்துல இருந்து 25 அடி உயரம் வந்து சொர்ணாக்கரசன் பைரவர் அம்பால மடி மேல உட்கார வச்சிருக்கிற மாதிரி ஒரு பெரிய அற்புதம். எங்கேயுமே வந்து இந்த தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லாத மாதிரி, இந்தியாவில இதெல்லாம் இல்லாத மாதிரி 10 கைகளோட வந்து சொர்ணாக்கரசன பைரவர் வராருங்க. இது வந்து பெரிய ஒரு புண்ணிய பூமி. இந்த இடத்துல வந்து எல்லா மக்களும் வந்து வந்துட்டே தான் இருக்காங்க. சிறப்பான பூஜைகளும் நடந்துட்டே இருக்குது, தினந்தோறும் நடந்துட்டே இருக்குது. வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லா வரங்களும் வாரி வாரி வளர்க்குற அம்மா, குறையில்லாத ஒரு செல்வாக்கு ஒரு அமைப்பு அம்மா கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லா மக்களும் வந்து பயன்பெறணுன்றது தான் அங்க விதிது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமையில அதுல எல்லா விஷயங்களும் வந்து இங்க இலைத்தலை மூலிகை சம்பந்தமான வந்து நம்ம மக்களுக்கு நோய் நொடிக்கும் இங்க வந்து சிறப்பான முறையில நம்ம மூலிகை சம்பந்தமா தலை இலை லேகியம் அந்த மாதிரி வந்து மூலிகை சம்பந்தமா இது பரம்பரை வைத்தியர் செஞ்சுட்டு வரோம். நாங்க எல்லா மக்களும் இங்க வந்து சிறப்படைகிறாங்க. இதுன்னு எல்லா மக்களும் இன்புற்று வாழணும், நோய் நொடி நீங்கி வாழணும், சிறப்பா இருக்கணும்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஒரு இது இருந்ததுனால இறை சக்தினால எல்லாமே வழி நடத்துறோம். அதாவது எல்லாமே அவன் நடத்துறான், நாம ஒண்ணும் இல்லை, நாம ஒரு கருவி. நம்மளால முடிஞ்சது ஏதோ வந்து இந்த பிறவியில ஏதோ பண்றோம்.
எல்லா மக்களும் நோய் நொடி நீங்கி ஆள்போல் தழுதழைத்து அருகது போல் வேரோடி முன்பில் போல் சுத்தம் முசியாது பல்லாண்டு வாழ்ல நோய் நொடி நீங்கி மகா காளி வாராகினுடைய அருளால சகல சம்பத்தும் பெற்று சகல செல்வாக்கும் பெற்று நோய் நொடி நீங்கி சிறப்பா வாழ்னு வாராகி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.